ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்குத்தானே வந்து முத்துக்குமரன் அப்போவே சொன்னார். மஞ்சள் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்தை வைக்கும்போது இந்த அருணுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில, ஈகோ ப்ராப்ளமாக என்னன்னு தெரில, இந்த விஷயத்துக்குள்ளே நீ வராத, இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உண்டகலப்ப வேலை பண்ணி, சரி அதுக்கு டீம் அதாவது கேப்டனாக இருக்கிற தீபக்காவது இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பான்னு தீபக் கிட்ட போனால், தீபக்கும் வந்து இந்த ரேஷனுக்குள்ளே நீங்கள் வராதிங்கன்ட்டார். ஆனால் அங்கே சொன்ன விஷயங்கள் இது வந்துட்டு இவ்வளோ தான் நாங்கள் கொடுப்போம் அதை அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ வேண்டாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகாதாங்க, வேறு யாராவது சாப்பிடுவாங்கன்னா அப்படிலாம் முடியாதுங்க, ஒருத்தருக்கு நாங்கள் பிரிச்சுட்டோம், அதை நாங்கள் கொடுத்தே தருவோம் அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை போய் கடைசியில் முத்துக்குமார் என்ன சொல்லுவாதான் கேட்காம விட்டாங்க. இப்போது அதே பிரச்சனை இன்றைக்கி வந்து பூதாகரமாக இன்னொரு இடத்துல வெடிக்குது. என்னென்னா ஆர்ஜி ஆனந்த் போய்ட்டு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க, 4 சப்பாத்தி எடுத்து வைக்கிறாரு நம்ம அருண். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு 4 சப்பாத்தி வேணாம் 3 சப்பாத்தி கொடுங்கன்றாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, 3 சப்பாத்திலாம் இல்லைங்க 4 சப்பாத்தி தான் கொடுப்பேன், நீங்கள் வேறு யாருக்கா கொடுங்கன்றாங்க. இது என்ன எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. ஆப்போசிட்டில் சுட்டுட்டு இருக்கிற ரஞ்சித் திட்டுறாரு, சாமி இது என்ன இது அவங்க பர்சனலாக ஒப்பீனியன் சொன்னால் அது கேட்கலாமின்னு. சத்யா சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் முடியவே முடியாதுன்றார். உடனே தீபக்குள்ள வந்துட்டார், இல்லை அவன் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் வேணால் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, ஆனால் நாங்கள் 4 தான் கொடுப்போம். இது எந்த ஒன்றுமே புரியல எனக்கு. எல்லாம் யோசிக்கிறாங்களா, மண்டையில் மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கான்னு சத்தியமாக புரியல. ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்ண வேணான்னு வாங்குறவங்க சொல்கிறாங்க, அதை நாங்கள் இப்படி தான் கொடுப்போம், நீங்கள் வேணால் குப்பையில் போடுங்க, உங்களோட இதை வந்து வேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு எனக்கு தோணுது. அப்போ அதை கொடுத்துட்டா மீதி நான் கேட்கவும் போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ மீதி நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கலாம்ல, என்ன லாஜிக்கில் இவங்க பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கும் தீபக் வந்து ஒத்து ஊதிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொம்பு தூக்கின்னு இருக்காரு. பவித்ராவும் சொல்கிறாங்க. அப்புறமா பவித்ரா வந்துட்டு சரி விடுங்க, சாச்சனா கொடுங்க, சாச்சனா சாப்பிட்ருவான்னு சொல்லிட்டு சாச்சனா இது பண்ணுறாங்க. இப்போ சாச்சனா கொடுங்கன்னுவாங்க. அதுக்கப்புறமா சாச்சனா வந்து அதிகமாக சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா மேலே சாப்பாட்டுறானு ஒரு பட்டத்தை வர கட்டுவாங்க. என்னத்த சொல்கிறது. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னுமே வந்து இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காம இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனாலும் வந்துட்டு இந்த அருணன் தீபக் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு சனிக்கிழமை எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்வார்ன்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.